ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க் எங்கே இருக்குன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ பேர் வராங்க வெளியில் இருந்துலாம். பட் நாங்கள் இங்கே ஒரு டைம் கூட போனதே கிடையாது. ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருந்தால் யாருக்கு தான் நமக்கு பிடிக்கும். நம்ம எவ்வளோ தூரம் இருந்தால் அவ்வளோ தூரத்துக்குலாம் போக ஆசைப்படுவோம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு ஆசை வராதுன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி தான் நாங்களும் இங்கே போனதே இல்லை. சரி, இன்றைக்கி பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். சரி, அவளும் எல்லாரையும் பாப்பா அப்படின்ட்டு. ஸோ வந்து போனால் அங்கே வந்து நிறையவே கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வச்சுருந்தாங்க. செட்டப்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிசிப்ளின் நீட்டாகவும் சுத்தமாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு டஸ்ட்டும் எதுவுமே இல்லை. பரவாயில்ல, நல்லாவே க்ளீன் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போயிட்டு இதை கொஞ்சம் நேரம் இதில் விளையாண்டுட்டு இருந்தோம். இது என்ன கேம்லாம் தெரியாது. சரி, கொஞ்சம் நேரம் விளையாடலான்ட்டு நானும் எங்கள் அக்கா, அப்புறம் வந்து என் பொண்ணு, அப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் எல்லாம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலான்ட்டு என் பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணால் நல்லா. நம்மளும் குழந்தைங்களை எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காது. வெளியில் போனால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே வந்து எங்களை ஆட்டிகிட்டு எங்கள் அத்தை தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களை சந்தோஷப்படுறதுல அவங்களுக்கு ஒரு ஆசை. நான் கூட வேணான்னு சொன்னேன். ஆனால் அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணி இன்னமும் அவங்க எங்களை ஆட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்ட்டு ஒவ்வொரு கேமாக விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. இது போக வந்து எக்ஸசைஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க. எப்படி இருந்தால் லேடிஸ்க்கெலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பார்க்க வந்து பரவாயில்ல, நல்லா இன்னோவேட்டிவாகவே நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, முக்கியமாக என் பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம்னால கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக நடுவில் என்னென்னா ஒரு குளம் தான் இருந்துச்சு. சுற்றி வந்து அந்த கேம்ஸ் இது மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றி வந்து வாக்கிங்க்கு ஏற்றாப்புல வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இங்கே சொல்லப்போனால் வாக்கிங்காகவே நிறைய பேர் வராங்க ஈவினிங் டைமில். ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரே வீடு தான். இது வந்து எப்படின்னா ஒரு வீட்டுக்கு நடுவில் தான் இந்த பார்க்கே வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு இந்த கார்டன் செடி இருக்குது எல்லாமே நிறைய பேர் வீடு தான் இருக்குது. ஸோ அவங்க வீட்டோட காம்பவுண்டும் இந்த எண்டில் தான் அந்த பார்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து அந்த பக்கம் கொஞ்சம் பயப்படுறதுக்கு வேலை இல்லை. ஆனால் கொஞ்சம் இருட்டுக்கு மேலெலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ வந்து பாருங்களேன், இந்த வெத்தலை செடி, அப்புறம் இங்கே கொஞ்சம் சாமி, இந்த சாமிலாம் ரொம்ப நாளாகவே இருக்குது போல். ஸோ இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த சப்போட்டா மரம், இதுவும் பக்கத்து வீடு தான். இது பார்க்க எவ்வளவோ அழகாக இருந்துச்சு. பார்க் வரவங்களாம் பறிக்கலாம் முடியாது, இது வந்து காம்பவுண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. சரின்ட்டு இதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா சப்போட்டா பார்க்காதவங்களாம் பார்த்துக்கலான்ட்டு. ஒரு கேட் வேறு அந்த காம்பவுண்ட்லேயே உட்காந்துட்டே இருந்துச்சு. எங்களை பார்த்துட்டு வேறு என்னமோ வெறிக்க அந்த கேட் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படியே. அப்புறம் புதுசாக வந்து நிறைய செடி வச்சுருந்தாங்க. என்னென்ன செடினா கொய்யா மரம், அப்புறம் வந்து பப்பாளி,